ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரெட்மியோட நோட் 14 சீரீஸ் வர டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லான்ச் ஆக போது. ஆல்ரெடி சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஸ்பெக்கு, இதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்காங்க, என்ன அவங்க இம்ப்ரூவே பண்ணலை, அவங்க ஹையஸ்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கிட்ட போகுது. ஸோ அது என்ன ஏது அப்படின்ற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ரெட்மியோட நோட் 5 ப்ரோ, நோட் 6 ப்ரோ, நோட் 4 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் இதை சொல்லுங்கள். நான் வந்து ஷியோமி 5 யூஸ் பண்ணியிருக்கேன், போக்கோ F1 யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்மியோட 1S 2 அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்மி நோட் 7 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, இந்த ரெட்மியில் இப்போ நோட் சீரீஸில் 3 ஃபோன் நான் லான்ச் ஆகுது. ரெட்மி நோட் 14, நோட் 14 ப்ரோ, நோட் 14 ப்ரோ ப்ளஸ். இந்த நோட் 14ஓட ரேட்டு 16,000 சம்திங். நோட் 14ஓட ப்ரோவோட ரேட்டு 26,000. ப்ரோ ப்ளஸோட ரேட்டு ஸ்டார்டிங்கே 30,000. இது வந்து சைனா மணியை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது மேபி இதுலேருந்து ஒரு 1,500 2,000 வந்து கம்மியாக இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே கார்டு ஆஃபரும் சேர்த்து வந்துச்சு அப்படின்னா 30,000 ஃபோன் 27,000 25,000 ஃபோன் வந்து உங்களுக்கு 22,000 23,000 கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுதான் 16, 26, 30 இந்த 3 வேரியண்ட்டோட ப்ரைஸ். இப்போ போட்டியே யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 14 ப்ரோக்கும் நோட் 14 ப்ரோ ப்ளஸுக்கும் தான். இதில் நிறையா விஷயங்கள் காமனாக இருக்குது, ஒரு சில மைனர் சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு டிசைன். பின்னாடி அந்த கேமரா பம்ப் இருக்குல்ல, எம்ஐயோட லோகோக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களாம். அதுலேருந்து அப்படியே எலிவேட் ஆகியே வருது லோகோ. ஸோ சென்டராக கூட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம டேபிளில் வைக்கும் போது ஃபோன் வந்து இந்த மாதிரி வாபிள் ஆகாது, ஒரு ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அந்த விதத்தில் அந்த கேமரா பொசிஷன் சென்டராக இருக்கிறது ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே IP66, 67, 68, IP69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா தெரியாதனமாக மழை சாரல் நம்ம ஃபோன் மேலே பட்டாலோ, மழை தண்ணி பார்த்தீங்கன்னா தட்டினாலோ, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டம்ளர்லேருந்து தண்ணி கொட்டினாலும் நம்ம ஃபோன் வந்து காப்பாற்றணும். ஆனால் அவங்க ஒரு 1 மீட்ரு தொட்டிக்குள்ளே மீன் தொட்டிக்குள்ளெலாம் ஃபோனை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். இது வந்து இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது. 67, 68, 69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்கான ரேட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டூயல் ஸ்பீக்கர்ன்றது கொடுத்துருக்காங்க. அது போக IR பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இன்னொரு விஷயமா இருக்குதுனால டிஸ்பிளே 6.67 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த விதத்தில் ஒரு டிஸ்பிளே கிளாரிட்டி, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்கர், டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த டால்பி ஆடியோ சப்போர்ட்டு, ஐரிஸ் ஆடியோ சப்போர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. இப்போ பேட்டரியில் வித்தியாசங்கள் இருக்குது. 6200 mAh பேட்டரி வந்து ரெட்மியோட நோட் 14 ப்ரோ ப்ளஸில் 90 வாட்ஸுக்கான சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே இது ரெட்மியோட நோட் 14 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி, 43 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டிலையும் வித்தியாசம், பேட்டரி சார்ஜர்லேயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி ப்ராசரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ப்ளஸில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300க்கான ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த 30,000 ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃப்ளாக்ஷிப் போன ஜென்ரேஷன் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 Gen 3 இல்லை 8 Gen 2 இல்லை மீடியாடெக்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேட் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 7S Gen 3 கொண்டு போய் நீ 30,000 லான்ச் பண்ணுற, அதில் ஹையர் மாடல் 36,000 வரைக்கும் போகுது. அப்படி இருக்கும்போது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் வரும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு போக்கோ பக்கமோ இல்லை ரியல்மி பக்கமோ போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது கொடுக்குற கேட்டால் நாங்கள் வந்து விக்டர்ஸ் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்கோம், IP69 ரேட்டிங் கொடுத்துருக்கோம். அது இதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் 30,000 கிட்ட வாங்குறவன் கேமிங் எதிர்பார்ப்பான், கேமரா எதிர்பார்ப்பான், எல்லாமே எதிர்பார்ப்பான். அப்படி இருக்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸில் நீ டொக்கு வச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த விதத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இவங்க 7S Gen 3 கொடுத்தது ஒரு இந்த காஸ்ட்டுக்கு, அதுவும் ரெட்மி தரப்புலேருந்து வர்றது நெகட்டிவ் மார்க் தான். இது எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே தான், மீடியாடெக் டைமென்சிட்டி 7000, அது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். இது ரெண்டு வேறுபாடுகள் இருக்குது. இந்த காரணத்துக்காகவே நோட் 14 ப்ரோ ப்ளஸ் நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க. யாராச்சும் மண்டே கழுவி விற்றா தான் உண்டு. அடுத்தபடியாக கேமரா ப்ரைமரி ரெண்டுமே 50 மெகாபிக்சல் தான். லைட் என்டர் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வித் OISோட இருக்குது. அல்ட்ரா வைடு ரெண்டுமே 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து ப்ரோ ப்ளஸில் இருக்குது, அது 50 மெகாபிக்சல் 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும். அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
அப்படி எதுவுமே கிடையாது. 2 மாப்சன் மேக்ரோ கூட முடிச்சிட்டாங்க. செல்ஃபிக்கு 2 ஃபோனுமே 20 மாப்சன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி வீடியோஸில் 1080 60 fps 4K எடுக்க முடியுமா தெரியல, லான்ச் அப்புறம் தான் நமக்கு தெரியும். பேக் கேமராவில் 2 ஃபோன்லையுமே நம்மளால் 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இதில் மேஜராக இதுதான் காமனாக வித்தியாசம், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அந்த காஸ்ட்டுக்கு. பேட்ரி 6200ன்றது நல்ல பேட்ரி. அதில் ப்ரோ வேரியண்ட்டில் ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டில் 90 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு நார்மல் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்ரி, 43 வாட்ஸ் சார்ஜர். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. மற்றபடி ப்ரோ ப்ளஸில் கேமரா நல்லாயிருக்கு, டெலிஃபோட்டோ கொண்டு வந்துட்டான், டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லாயிருக்கு, டியூல் ஸ்பீக்கரு, IP ரேட்டிங்கு, விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனு, பேட்டரி பேக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் நீ 8 Gen 2 8 Gen 3 கொடுத்துருந்த அப்படின்னா உண்மையிலேயே அந்த 32,000 30,000 ரூபாய்க்கு கூட நீ லான்ச் பண்ணியிருந்தாலும் மனசார வாங்கியிருப்பாங்க உன்னோட ரெட்மி ஃபேன்ஸ், நானும் இன்க்ளூடட். நானும் ஒரு ரெட்மி வேரியன்ட் தான் முன்னாடி வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்படி சொதப்பிட்டான். அந்த விதத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. மேபி ஃபோன் வரட்டும், வந்த பிறகு மற்ற எதுனாச்சும் உருப்படியாக இருக்கா அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லான்ச் அப்போ கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக MI ஷோரூம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஷோகேஸ் வச்ச உடனே நான் போயிட்டு என்ன ஏதும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட போடுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.